पूज्याय राघवेन्द्राय सत्यधर्मरताय च भजतां कल्पवृक्षाय नमतां कामधेनवे कृष्णाय वासुदेवाय देवकी नंदनाय च நந்தகோபகுமாராய கோவிந்தாய நமோ நமஹ. ஐந்தாவது வேதம் என்று போற்றப்படும் மகாபாரதம் பார்த்து வருகிறோம். நியாயமாக கிடைக்க வேண்டிய ராஜ்யத்தை பெற வேண்டி கடைசி முயற்சியாக பாண்டவர்கள் பகவான் கிருஷ்ணனை வேண்ட, அப்போ ராஜ்யம் கேட்டுவா அல்லது 5 கிராமங்களையாவது பெற்றுவா என்று கேட்க, எப்படி கேட்டாலும் துரியோதனாதிகள் நிச்சயம் ராஜ்யத்தை தரப்போவதில்லை. அப்போ அவர்கள் அதார்மீகர்கள் என்பதை இந்த உலகம் அறிய வேண்டும் என்பதற்காகவே நான் செல்கிறேன் என்று பகவான் கிருஷ்ணன் கூறி தூதுவனாக செல்ல சம்மதித்தார். வழிநெடுக தோரணங்கள் அங்கங்கு குடில்கள் அமைக்கப்பட்டு விருந்துகள் தயாராக இருந்த பொழுதும் அதை ஏறெடுத்தும் பார்க்காது விதுரனின் வீட்டிற்கு சென்று உண்டு மகிழ்ந்தான். பக்திக்கு மெச்சி குந்தியை சந்தித்து அவளுடைய மனதில் இருக்கக்கூடிய துயரங்களை எல்லாம் கேட்டு ஆறுதல் வார்த்தை இதனை கூறினான். துரியோதனன் வேண்டி விரும்பி அழைத்து இன்று என் இரவு என்னுடைய வீட்டில் உணவுண்ண வேண்டும் என்று கேட்டுக்கொண்ட பொழுதும் அதனை மறுத்தான் பகவான் கிருஷ்ணன். மீண்டும் விதுரனின் வீட்டிற்கு வந்து இரவு பொழுது உண்டு மகிழ்ந்தான். விதுரன் எவ்வளவோ கூறினான், கிருஷ்ணா, நீ தூதுவனாக இப்பொழுது வந்திருக்கிறாயில்லவா, அது எனக்கு சிறிதும் பிடிக்கவில்லை. காரணம், நீ பேசுவது அனைத்தும் தர்மமாக இருக்கும். ஆனால் அந்த சபையிலோ தர்மத்தின்படி எந்தவிதமான பேச்சும் எடுபடாது. அதை கேட்பவர்கள் அங்கு இல்லவே இல்லை கிருஷ்ணா அப்படின்னு சொல்லிட்டு, இதனால் உனக்கு என்ன அப்படின்னா அபமானம் நேரிடும். ஆனால் அதை தாங்க என்னால் முடியாது அப்படின்னு விதுரன் தன் மனதில் இருக்கக்கூடிய அந்த மனத்தாங்களை கிருஷ்ணனிடம் கூற, கவலைப்படாதே விதுரா, அப்படி அவமானம் ஏற்பட்டாலும் அது என்னை ஒன்றும் செய்யாது அப்படின்னு சொல்லிட்டு விதுரனுக்கு ஆறுதல் கூறி, காலை ஆனதும் 3 பேர்கள், துரியோதனன், சகுனி, கர்ணன், இவா 3 பேரும் வந்து பகவான் கிருஷ்ணனை அழைத்து சென்றனர் சபைக்கு. வேறு யாரிடமும் பேசவில்லை. பகவான் கிருஷ்ணன் திருதராஷ்டிரனை பார்த்து பேச ஆரம்பித்தான். ஏனென்றால், திருதராஷ்டிரா, நீ இயற்கையிலேயே மிகவும் நல்லவன். ஆனால் புத்திர வியாமோகத்தினால் நடக்கின்ற அதர்மத்திற்கு என்ன சொல்லுது, சாட்சி பூதமாக இருந்து கொண்டு வருகிறாய். முதலில் அதிலிருந்து வெளியே வா. நீ ஒரு விதமான மயக்கத்தில் இருக்கிறாய். இனியும் அந்த மயக்கத்தில் இருந்தேயே ஆனால் உன்னுடைய குலம் நாசமாகும். ஏன்னா உன்னை நம்பி இருப்பவர்கள் பிரஜைகள். ஒருவேளை நீ துரியோதனுடைய பேச்சை கேட்டு எந்த விதமான ராஜ்யையும் தரமாட்டேன், யுத்தமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவு எடுத்தால், உன்னை நம்பி இருக்கின்ற அந்த பிரஜைகளுடைய சாவிற்கு நீயே காரணமாவாய் என்று பல வகையாக எச்சரித்தான். அவன் மனதில் இருக்கின்ற பல குழப்பங்களுக்கு விடையாக இருந்தது பகவான் கிருஷ்ணனுடைய பேச்சு. அந்த பேச்சை மறுத்து எதிர்கேள்வி கேட்பதற்கு அந்த சபையில் யாரும் இல்லை. இதுதான். ஏன்னா பகவான் கிருஷ்ணனுடைய ஒவ்வொரு பேச்சும் நியாயமாக இருந்தது. இது சரிதானே, அவன் கேட்பதில் நியாயம் இருக்கிறது என்று அத்தனை சான்றோர்களும் ஒப்புக்கொள்ளும்படி பேசி முடித்தான். உடனே பரசுராமர் எழுந்திருந்தார். பரசுராமரும் வேறு இல்லை, சாக்ஷாத் பகவான் நாராயணனுடைய அவதாரம். இன்னும் சொல்லப்போனால் அங்கு இருப்பவர்களை எல்லாம் தயார் செய்த குரு துரோணாச்சாரியார். பாண்டவர்களுக்கும் சரி கௌரவர்களுக்கும் தனுர்வித்தையை கற்றுக் கொடுத்த ஆசான் என்றால் அந்த துரோணாச்சாரியாரை தயார் செய்தவர் யார் அப்படின்னா பரசுராமர். இந்த யுத்தத்திற்கு மழையென நம்பிக்கொண்டிருக்கும் கர்ணன் பரசுராமரிடம் தனுர்வித்தை பயின்றவன்.
இப்படி அனைவருக்கும் ஆசானாகவும் ஆசானின் ஆசான், அதாவது பரம குருவாக இருக்கக்கூடிய நம் பரசுராமர் எழுந்திருந்து பல விஷயங்களை கூறிக்கொண்டு வருகிறார். நாளை யுத்தம் என்று வந்துவிட்டால் நான் இவனை வீழ்த்தி விடுவேன், அவனை வீழ்த்தி விடுவேன் எனும் பேச்சுக்கள் பேசிக்கொண்டிருக்கும் துரியோதனா, நீ நினைப்பது போல் அல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அற்புதமான சிறிய கதை ஒன்றை கூறினார். தம்பூச்சவன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் தானே அனைத்தும் அறிந்தவன், மிகப்பெரிய வீரன் என்கின்ற நினைப்பு இருந்த பொழுது பிராமணர்கள் அவனை பத்ரிகாசிரமத்திற்கு சென்ற பொழுது வெறும் ஒரு புல்லை வைத்து நரன் அவனை என்ன சொல்லுது, அதற்கு மேல் அவன் எந்த விதமான பானமும் விட முடியாது, தத்தளிக்கும் ஒரு நிலை ஏற்பட்டது. அப்படின்னா நீ இவ்வளவு வித்தைகளை தெரிந்திருந்தும் உன்னை அழிக்க வேறு ஒன்றும் தேவையில்லை, ஒரு புல் ஒன்று போதும் என்று நிரூபித்து. ஏன் கேட்டீங்கன்னா அந்த நரன் வேறு யாருமில்லை, சாக்ஷாத் அர்ஜுனன். நாராயணர்கள் அர்ஜுனன் பகவான் கிருஷ்ணனாகவும் வந்துள்ளார்கள். கிருஷ்ணன் நீங்கள் நினைப்பது போல் சாமானிய மனிதன் இல்லை, அகிலாண்ட கோட்டி பிரம்மாண்ட நாயகன். இந்த உலகத்தை சிருஷ்டி ஸ்திதி லயத்திற்கு காரணமானவன். இப்போ கௌரவர்களும் பலிஷ்டர்கள் தான், பாண்டவர்களும் பலிஷ்டர்கள் தான். இந்த இடத்துல பலம் என்பதை நீங்கள் பார்க்கக்கூடாது, அதில் உபாயம், இவர்களை எப்படி வெல்வது என்கின்ற அந்த உபாயம் வழிமுறையே இந்த போரில் மற்றவரை ஜெயிக்க வைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உபாயத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்க பரசுராமர் கூறிக்கொண்டு இருந்தார். அது மட்டும் அல்லாமல் அர்ஜுனன் என்ன சாமானியம் என்று நினைத்தீர்களா, அவனிடம் எவ்வளவு சிறந்த பானங்கள் இருக்கின்றது தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பானங்களை வரிசைப்படுத்துகிறார். இதில் பார்த்தோம்னா ஔதகம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பானம் உண்டு. அந்த பானத்தை அர்ஜுனன் விட்டால் எல்லாரும் அந்த போர் நடக்கக்கூடிய அந்த இடத்திலேயே மலமூத்திர விசர்ஜனம் ஆகிவிடும். அப்போ என்னாச்சு, கண்டிப்பாக எந்த பானத்தையோ அம்பையோ விட முடியாது, நாணி கூணி போவர் அப்படின்னு சொல்லிட்டு. அது மட்டுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை, இந்த அவன் விடுகின்ற பானத்தை யாராலும் என்ன சொல்லுது பொறுத்து கொள்ள இயலாது. என்ன ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா சில பானங்களை விடும் பொழுது உடம்பெல்லாம் அரிக்க ஆரம்பித்து விடும். அப்போ அந்த பானத்தையே கீழே வைத்து கொண்டு தன்னுடைய உடம்பை தானே அந்த அரிப்பிலிருந்து என்ன சொல்லுது சொரிந்து கொண்டு இருப்பதே தவிர வேற எந்த செயலும் அவர்களால் செய்ய முடியாது. பாருங்க, சில பானங்கள் பார்த்தா அந்த பானம் விட்ட உடனே தூங்க ஆரம்பிச்சிடுவாங்க. அந்த தூக்கத்திலிருந்து அந்த வீரர்கள் வெளியே வர முடியாது. சிலர் என்ன பண்ணுவாங்க, இந்த நிலத்தில் கால் படாதபடி என்ன சொல்லுது குதித்து கொண்டே இருப்பர், சிலர் பறந்து கொண்டு இருப்பர். அது மட்டுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா இனம் புரியாத வாந்தி வந்து கொண்டே இருக்கும், அப்பேற்பட்ட பானம் உண்டு. சிலர் பாட்டங்கள்ல அந்த பானம் விட்டோம்னா அழத் தொடங்குவர், அழுது கொண்டே, எதற்காக அழுகிறோம் என்று தெரியாமலே அழுது கொண்டே இருப்பர் அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளவு விசேஷமான பான வித்தைகளை அறிந்தவன் அர்ஜுனன். இதையே பரசுராமர் பாருங்க சபையிலே அர்ஜுனனுடைய வீரம் என்ன என்பதனை தெல்ல தெளிவாக எடுத்து கூறுகிறார். திருதராஷ்டிரா, துரியோதனா, இவ்வளவு சக்தி அர்ஜுனனுக்கு இருக்கு என்பதை நீங்களும் அறிவீர்கள். எல்லாம் தெரிந்திருந்தும் இவனை என்ன செய்கிறேன் பார் என்று வீரமாக பேச்சு மட்டும் பேசிக்கொண்டிருக்கிறீர்களே தவிர அவனை எப்படி வெல்ல வேண்டும் என்கின்ற உபாயம் உங்களிடத்தில் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இதுவரை நான் சொல்லிக் கொண்டிருந்த அந்த நரநாராயணர்கள் வேறு யாரும் இல்லை, இதே அர்ஜுனன் பகவான் கிருஷ்ணன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வேறு வழியே இல்லை. பாண்டவர்களிடம் சமரசமாக போவதை தவிர வேறு வழி இல்லை. இதனால் உங்களுக்கு நல்லது தான் ஆகும். ஏன் கேட்டீங்கன்னா எப்பவுமே யுத்தம் செய்ய வேண்டும் என்கின்ற மனது உங்களுக்கு வரவே கூடாது.
ஏன்னா எதிரினுடைய பலம் தெரியாமல் நான் யுத்தத்திற்கு தயார் என்று வீரவசனம் என்றுமே பேச வேண்டாம். அது சாமான்யம் அல்ல. கிருஷ்ணன் சாமான்யன் அல்ல, அவனே சாக்ஷாத் நாராயணன். அர்ஜுனனை எவராலும் ஜெயிக்க முடியாது. உன்னுடைய நினைப்பை இன்றோடு விட்டுவிடு துரியோதனா அப்படின்னு சொல்லிட்டு பரசுராமர். இது மட்டுமா அப்படின்னா கொஞ்சம் நினைத்துப்பார். அவனுடைய ரதத்தில் அந்த துவஜத்தில் சாக்ஷாத் கபி இருக்கிறான். அந்த கபி வேறு யாரும் இல்லை, சாக்ஷாத் ஹனுமன். அப்போ எவ்வளவு சக்தி வாய்ந்த அந்த ரதத்தில் இருக்கக்கூடிய அர்ஜுனன், அந்த துவஜத்தில் இருக்கக்கூடிய ஹனுமன், சாரதியாக இருக்கக்கூடிய பகவான் கிருஷ்ணன், இவைகளை எல்லாம் தாண்டி நாங்கள் கண்டிப்பாக ஜெயிப்போம் அப்படிங்கிறது மிகவும் நகைப்புக்கு உரியதே அப்படின்னு சொல்லிட்டு பரசுராமர் எவ்வளவோ சொன்னார், சொல்லி அமர்ந்தார். ஏன்னா நீங்கள் நினைக்கும் அளவுக்கு யுத்தம் மிக எளிதாக நடக்கக்கூடியது இல்லை என்பதை எச்சரித்தார். உடனே கண்வ மகரிஷி எழுந்திருந்தார். கொஞ்சம் பாருங்க, சாக்ஷாத் நாராயணனே பகவான் கிருஷ்ணனாக இருக்கிறதுனால என்னைக்குமே அவனுக்கு நாசம் என்பது இல்லை. உலகத்தில் எல்லாரும் இறந்தாலும் அவனுக்கு இறப்பு என்பதே இல்லை அப்படின்னு சொன்னான். அது மட்டுமல்ல, பிரளய காலத்தில் அனைவரும் இறந்து மறைந்து இருந்த பொழுது இவன் ஒருவன் மட்டுமே நீரினிலே ஆனந்தமாக லயித்து கிடப்பவன் யாரோ அவனே பகவான் கிருஷ்ணன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ சமரசம் செய்வதால் பாண்டவர்களும் சரி கௌரவர்களும் சரி நல்லபடியாக வாழலாம். இது என்னுடைய கருத்து அப்படின்னு சொல்லிட்டு. அது மட்டுமே பாருங்க, இந்த உலகத்துல நானே பலவான் அப்படின்னு சொல்லிட்டு என்னைக்குமே நினைக்க கூடாது. ஏன்னா நம்மை விட பலவான்கள் நிறைய பேர் நம்மை சுற்றியே இருப்பார்கள். அவர்களுக்கு அந்த சந்தர்ப்பம் அமையும் பொழுது நிச்சயமாக அவர்களுடைய உண்மையான பலத்தை நீ அறிய தொடங்குவாய். இதுல பலம் முக்கியமில்லை, உபாயமே முக்கியம். 11 அக்ஷௌனி என்கின்ற என்னிடம் இருக்கிறது, அவர்களிடம் வெறும் 7 அக்ஷௌனி இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு எண்ணிக்கை முக்கியமில்லை. அதில் எத்தனை பேர் உங்களுக்காக போர் புரிகிறார்கள் என்பது ரொம்ப முக்கியம். அவர்கள் தர்மத்திற்காக செய்கிறார்கள், இங்கு துரியோதனனுக்காக செய்கிறார்கள். இந்த எண்ணமும் வித்தியாசப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. ஒரு முறை ஒரு சின்ன ஒரு கதை சொல்கிறார் கண்வரிஷி. இந்திரனுடைய சாரதியாக மாதலி என்பவன் இருந்தார். அவனுடைய மகள் பார்த்தீங்கன்னா குணகேசி அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது அழகு என்றால் அப்படி ஒரு அழகு. அவளுக்கு திருமணம் செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த உலகத்தில் எந்த லோகத்தில் இவளுக்கு இணையாக ஒரு வரன் கிடைப்பான் அப்படின்னு சொல்லிட்டு மிக கவலையோடு இருந்தார். ஏன்னா லக்ஷணம் அப்படின்னா மகாலட்சுமியருடைய கட்டாட்சம் நிரம்பியவள் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா குணகேசி. அப்போ தேவலோகம் சென்று அந்த தேவலோகத்தில் தன்னுடைய பொண்ணுக்கு இணையாக ஒரு வரன் இருக்கிறதா பார்த்தா தேவலோகத்திலே இல்லை. அப்போ நாரதரை சந்தித்தார் மாதலி. அப்பா என்னப்பா உன்னுடைய மகளை கூட்டிக் கொண்டு இவ்வளவு தூரம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, உடனே வரன் தேடுவதற்காக பல லோகங்களை பார்த்து வருகிறேன் அப்படின்னு மாதலி கூற, இப்ப நாரதரும் சேர்ந்து கொண்டார் மாதலியுடன். வருண லோகத்திற்கு செய்கிறார்கள். அங்கும் இவளுக்கு இணையான வரன் இல்லவே இல்லை. இப்ப இதுல என்னன்னு கேட்டீங்கன்னா, ஏன்னா அந்த வருணலோகத்தில் தான் நீங்கள் அர்ஜுனன் கையில் இருக்கக்கூடிய அந்த காண்டீவ தனுசு இருக்கு இல்லையா, அதனுடைய ஒரு பாகம் அர்ஜுனன் கையில் இருக்கிறது. மற்ற அனைத்தும் இருக்கக்கூடியது அந்த வருணலோகத்தில். பாருங்க, இதுல என்னன்னா இதையை தாண்டி இவளுக்கு இணையானவர்கள் வருணலோகத்தில் இருந்தார்களா என்றால் இல்லை. அடுத்து ரசாதல லோகம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு, அங்கு பார்த்தா அங்கும் யாரும் இல்லை. அடுத்து பாதாள லோகத்திற்கு வந்தார்கள். அங்க பார்த்தோம்னா நாகங்களே அதிகமாக இருக்கக்கூடிய இடம். சரி,
அங்க பார்த்தோம்னா ஆரியகா என்பவனுடைய பேரன், அவனுடைய பேர் பார்த்தீங்கன்னா சுமுகா அப்படின்னு சொல்லிட்டு அவனுடைய பெயர். பார்த்தா அவ்வளவு அழகாக இருக்கிறான், பார்த்தா மிகவும் பண்புள்ளவனாக இருக்கிறான், நல்ல படித்தவனாக இருந்தான். அப்போ என்னாச்சு, பணிவும் இருக்கிறது, படிப்பும் இருக்கிறது, அழகும் இருக்கிறது. யாரிடம்? சுமுக்கனிடம். நாரதரே, உங்களோடு வந்ததனால் எவ்வளவு மனதிற்கு சந்தோஷமானது தெரியுமா? என்னுடைய மகளுக்கும் பிடித்து விட்டது இந்த சுமுக்கனை. அப்போ எப்படியாவது என்னுடைய மகளுக்கும் இந்த சுமுக்கனுக்கும் திருமணம் நடக்க வேண்டும் என்கின்ற எண்ணம் வந்துவிட்டது. அப்போ உடனே நேரா அந்த சுமுக்கன் அவனுடைய தாத்தா ஆரியகாவிடம் போய் சொன்ன உடனே பாருங்க, அடுத்த மாதம் கருடனால் இந்த சுமுக்கன் கண்டிப்பாக இரையாக போகிறான் என்பது விதி. நீங்கள் இப்பொழுது உங்களுடைய பொண்ணுக்கு கல்யாணம் செய்து வைக்கிறேன் என்கிறீர்களே, இன்னும் அவனுக்கு ஆயுசு ஒரே மாதம். ஏன்னா போன மாதம்தான் இவனுடைய தந்தையை கருடன் வந்து தின்று சென்றான். அப்போ அடுத்த மாதம் இவனை குறி வைத்திருக்கிறான் கருடன். என்ன செய்ய அப்படின்னு ஒரு சூழ்நிலை. இப்போ கருடன் என்ன, அதாவது இந்த திருமணம் நடக்குமா? திருமணம் நடந்தால் இந்த சுமுக்கன் இறந்து விடுவான் என்கின்ற நிலையில் என்ன முடிவு செய்தனர்? இதை நாளையும் பருகலாம். சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து. ஹரே ஸ்ரீனிவாசா.